வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. தமிழகத்துடைய மிகச்சிறந்த மிக முக்கியமான பண்பாட்டு ஆய்வாளரான ஐயா திரு தோ. பரமசிவம் அவர்கள் கடந்த வியாழக்கிழமை அவங்க இயற்கை எழுதினாங்க. ஐயாவுடைய மறைவு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நம்மளுடைய பண்பாடு, சமயங்கள் இது சார்ந்து ஐயா அவர்கள் ஏகப்பட்ட ஆய்வுகள் மேற்கொண்டு அதை கட்டுரை ரீதியா நிறைய புத்தகங்கள் வடிவில் வெளியிட்டு இருக்காங்க. பண்பாட்டு மானுடவியல் இதை சார்ந்து இயங்குனவங்க தமிழகத்துல ரொம்பவே குறைவு. உதாரணமா ராகுல சாங்கித்யன், மயிலை சீனி வேங்கசாமி, இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்தால ஐயா திரு தோ. பரமசிவம் அவர்களை நாம சொல்லலாம். ஐயாவுடைய ஆய்வுகள், எழுத்துக்கள், அதுக்கப்புறம் அந்த உரையாடல்கள், இதில் எல்லாமே பாத்தீங்கன்னா நாட்டார் தெய்வங்கள், அதுக்கப்புறம் அந்த பெருந்தெய்வங்கள், சம்பிரதாயங்கள், நம்மளுடைய வழிபாட்டு முறைகள், சடங்குகள், கலை, சாதி, இத குறித்து ரொம்ப ஆழமா அவங்களுடைய ஆய்வுகள் இருக்கும். அதான் சொல்லுவாங்க, தமிழ் கலாச்சாரத்தை குறித்து யாராவது ஒருத்தர் ரொம்ப டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐயாவுடைய புத்தகங்களை வாசிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஆய்வுகள் ரொம்ப டீடைல்டா இருக்கும். நாம நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன பழக்க வழக்கங்களா தான் இருக்கும். உதாரணமா தேங்காய் உடைக்கிறது. அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து இருக்கு, அது எப்படி உருவாகுனது, இத குறிச்சு கூட ரொம்ப டீடைல்டா ஐயா ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில 1950 பிறந்தாங்க. அவங்களுடைய தந்தையார் ஒரு பேருந்து ஓட்டுநர். இளம் வயதிலேயே தந்தையார் இறந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா தாயோட அரவணைப்பிலேயே பரமசிவம் ஐயா வளர்ந்தாங்க. மதுரை பல்கலைக்கழகத்துல இளங்கலை பொருளாதாரம் படிச்சாங்க. அதுக்கப்புறம் அழகப்பா பல்கலைக்கழகத்துல முதுகலையில தமிழ் படிச்சாங்க. அதுக்கப்புறம் 6 ஆண்டுகள் கல்லூரி ஆசிரியரா பணியாற்றினதுக்கு அப்புறம் 1976 மதுரை பல்கலைக்கழகத்துல ஆய்வு மாணவரா சேர்ந்தாங்க. அதாவது PhD பண்றதுக்காக அங்க சேர்ந்தாங்க. இவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா புதுமை பித்தனை பத்தி ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க விரும்பினாங்க. ஆனா ஐயாவுடைய கைடா இருந்த அந்த மு. சண்முகம் பிள்ளை அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா கோயில்களை குறித்து ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டாபிக் கொடுக்குறாங்க. அதுக்கு பரமசிவம் ஐயா அழகர் கோயில, மதுரையில் உள்ள அழகர் கோயில தன்னுடைய ஆய்வு பொருளா எடுத்துக்கிறாங்க. சாதாரணமா எல்லாருமே அந்த ஆய்வு மேற்கொள்றாங்க அப்படின்னா பொதுவாவே அந்த கோயில் குறித்த ஒரு ஹிஸ்டரி, அது எப்படி கட்டப்பட்டுச்சு, யாரால, அதனுடைய வரலாறு, சம்பிரதாயங்கள், இந்த மாதிரி தான் ஜெனரலா ஒரு ஆய்வு மேற்கொள்வாங்க. ஆனா பரமசிவம் அவர்கள் மேற்கொண்ட ஆய்வுகள் அந்த அழகர் கோயிலுக்கும் அந்த அங்க சுத்தி இருந்த அந்த பல்வேறு சாதியினருக்கும் இடையிலான ஒரு உறவு சார்ந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டாரு. இது ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஜானரா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பொதுவாவே எப்படி அந்த ஆய்வுகள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் உள்ளாவே இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே உடைச்சு முதல் முறையா ரொம்ப விரிவா ஆய்வை மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வு நிறைய பேரால பாராட்டப்பட்டுச்சு. இந்த ஆய்வு நூலை பார்த்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியே இதை ஒரு புத்தகமா வெளியிட்டாங்க. தமிழ் மொழி, அதுக்கப்புறம் நம்மளுடைய கலாச்சாரம் மேல மிகப்பெரிய ஒரு பற்று கொண்டவர். இப்போ இவங்களுடைய ஆய்வு பணிகள் மேற்கொள்றாங்கல்ல, அதுக்கு கண்டிப்பா நம்ம சமஸ்கிருதமும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சமஸ்கிருதமும் முழுமையா கற்றுக்கிட்டாரு. மதுரை தியாகராஜர் கல்லூரியில தமிழ் துறையில பணியாற்றினாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி பல்கலைக்கழகத்துல தமிழியல் துறையுடைய தலைவரா இருந்து அதுக்கப்புறம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாங்க. மிகச்சிறந்த ஒரு பகுத்தறிவாளர். நிறைய பகுத்தறிவாளர்கள் பாத்தீங்கன்னா பக்தியை பத்தி பேச மாட்டாங்க, பக்தி இலக்கியங்கள் படிக்க மாட்டாங்க. ஆனா ஐயா பரமசிவம் அவர்கள் பெரியார பற்றியும் பேசுவாங்க, பெரிய ஆழ்வார பற்றியும் பேசுவாங்க. கடவுள் மறுப்ப அவருடைய மனசுலதான் இருந்துச்சு. ஆனா கோயில்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் போது ரொம்ப சிறப்பா தான் ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம ரொம்ப டீடைல்டா அந்த கோயிலை குறிச்சு நம்மளே பிரமிக்க விதத்துல அந்த ஆய்வுகளை மேற்கொள்வாங்க. இவருடைய ஆய்வு குற்றை அந்த அழகர் கோயில் இருக்குல்ல, அந்த நூலா வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திரு பரமசிவம் அவர்கள் எழுதின டாப் 5 நூல்களை தான் பார்க்க போறோம். நிறைய புக்ஸ் எழுதியிருந்தாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம், கலை, இதை சார்ந்துதான் இருக்கும். கோயில்கள் இதை சார்ந்துதான் இருக்கும். அதுல டாப் 5 நான் பிக் பண்ணிருக்கேன். 5வது பாத்தீங்கன்னா தெய்வம் என்பதோர். இதுதான் அந்த புக்குடைய டைட்டிலே. இந்த புக் எப்படி பாத்தீங்கன்னா நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுல சாமி ஆடுறது, குருதி பலி, அதுக்கப்புறம் பலி கொடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பிம்பம் தான் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா இது எல்லாமே முற்றிலுமே ஒரு தவறான ஒரு பிம்பம் அப்படிங்கறத
ஐயா அவர்கள் வந்து அவருடைய ஆய்வு மூலமாவும் அவருடைய எழுத்து மூலமாவும் ரொம்ப தெளிவா வந்து உணர்த்த விதமா இவருடைய எழுத்துக்கள் வந்து இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமா ஸ்ட்ரெஸ் பண்றது என்ன அப்படின்னா, இந்த நாட்டார் தெய்வங்கள் எல்லாமே நம்ம மக்களுடைய ஒரு பண்பாட்டுடைய ஒரு அடையாளமா தான் திகழுது. அதுதான் வந்து இந்த புக்குடைய ஒரு கிரக்ஸ். இதுல வரக்கூடிய அந்த தெய்வங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் தான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பின்னணி வரலாறு, சோ இது எல்லாமே நமக்கு வந்து புதுசா இருக்கும். சங்க இலக்கியங்கள் முழுக்க உள்ள தமிழர்களுடைய தாய் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொற்றவை, அம்மன், பழையோல், கடல் கெழு செல்வி அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு அந்த தெய்வங்களுடைய ஒரு உலகத்துக்கு நம்மள வந்து அவருடைய எழுத்துக்கள் மூலமா எடுத்து போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும் இந்த நூல் வந்து. சோ 4வது லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சமயங்களின் அரசியல். சமயங்கள் இருக்குல்ல, சோ அதுல இருக்கக்கூடிய அரசியலை ரொம்ப டீடைலா எழுதியிருப்பாங்க. அது வந்து நமக்கு நிறைய நேரம் ஒரு சின்ன ஒரு நமக்கே ஒரு பிரமிப்பை வந்து ஏற்படுத்தும். ஒரு சின்ன உதாரணமா விளக்கு வழிபாடு. சோ அது வந்து ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல அவங்களுக்கு ஏதாவது வேணும், அவங்களுடைய ஏதாவது ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சின்னதா ஒரு விளக்கு வழிபாடு நடத்தியிருக்காங்க. அது நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னா, மன்னர்கள் வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கு வழிபாடு ஏற்படுத்தியிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து அந்த போர்ல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ இப்படி நம்ம சின்னதா ஒரு சமய வழிபாடு இருந்திருக்கும். அதுக்கு பின்னாடி அதை தொன்று தொட்டு எப்படி ஒரு அரசியல் வருது, சோ அதை வந்து ரொம்ப டீடைலா வந்து எழுதியிருப்பாங்க. இதுல என்ன வந்து பிரமிக்க வச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த புக்கை வந்து எழுதும் போது ஒரு நடுநிலையா இந்த கட்டுரைகளை எழுதுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க். சோ அத ரொம்ப லாவகமா ஐயா திரு பரமசிவம் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. சோ அதுதான் இந்த நூலுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். 3வது பாத்தீங்கன்னா பண்பாட்டு அசைவுகள். நம்ம அன்றாட வாழ்க்கையில இல்ல நம்மளுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அதுல நாம வந்து பொருட்படுத்த மாட்டோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்து எளிமையா செஞ்சுட்டு போயிருவோம். ஆனா அந்த விஷயங்களுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு நூற்றாண்டு கால பழமை இருக்கு. சோ அந்த விஷயங்கள் கூட அந்த நூற்றாண்டு கால பழமையோடைய ஒரு மிச்சம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இந்த நூல் வந்து சொல்லியிருக்கும். சோ உதாரணமா ஐயா அவர்கள் வந்து ஒரு கிராமத்துக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து ஒரு கணவர் வந்து இறந்து போயிருந்தாரு. அவருடைய மனைவி வந்து கர்ப்பமா இருக்காங்க. சோ அப்போ ஊரே கூடி இருந்து அழுதுட்டு இருக்கும்போது ஆண்கள் எல்லாம் வீட்டுக்கு வெளியில இருக்காங்க, பெண்கள் உள்ளார இருக்காங்க. அப்போ ஒரு பாட்டி வந்து ஒரு சின்ன குவளையில தண்ணீர் கொண்டு வர்றாங்க. அப்போ எல்லா ஆண்கள் எல்லாம் சுத்தி நின்னு பாக்குறாங்க. அப்போ எல்லாருமே பார்க்கும்போது 3 பிச்சு பூவை அவங்க வந்து அந்த தண்ணீர் செம்புக்குள்ளால போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பூவையும் அந்த தண்ணீர் செம்புக்குள்ள போட்டிருந்தாங்கல்ல, சோ அது எல்லாத்தையுமே தரையில கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து உள்ளால போயிடுறாங்க. சோ இது வந்து ஐயாக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்போ சுத்தி இருந்தவங்க கிட்ட கேக்குறாங்க என்ன அப்படின்னு. அப்போ அங்க இருந்த முதியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த பெண் வந்து 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. சோ அததான் இந்த கிழவி வந்து ஒரு சைகையில சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. சோ அப்போ ஐயா வந்து கேக்குறாங்க, அதையே ஊர் ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னு. சோ அப்பதான் வந்து ஒரு பெரியவர் வந்து சொல்றாங்க, தம்பி 7 மாசம் கழிச்சு அவங்க வந்து குழந்தை பெத்துப்பாங்க. அப்போ யாராவது ஊர்ல யாராவது ஒருத்தர் கேட்பான், எப்படி கணவன் இறந்ததுக்கு அப்புறம் குழந்தை வந்துச்சுன்னு சொல்லி. ஏன்னா ஒரு மாசத்துல நம்ம ஆட்கள் வந்து நடந்த நிகழ்வுல மறந்துருவாங்க. இப்போ இந்த சம்பிரதாயம் நடந்ததுனால இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இப்ப வந்து தெரியும் அவருடைய மனைவி வந்து 3 மாசம் கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ இப்படி நம்மளுடைய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பண்பாடுகள் இருக்குல்ல, சோ அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா இந்த நாவல்ல இந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பௌத்தம் சமணம் அப்படின்னு தொடங்கி சிறு தெய்வம் பெரு தெய்வம் அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப விரிவா விளக்கி இன்னும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும்னா பார்ப்பான் வேறு பார்ப்பார் வேறு அப்படின்னு தமிழ்ல உள்ள பல சொற்களுடைய அர்த்தங்களையும் ரொம்ப சூப்பரா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2வது பாத்தீங்கன்னா அறியப்படாத தமிழகம். சோ நமக்கே தெரியாத பல விஷயங்களை வந்து ரொம்ப டீடைல்டா இந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய உப்பு, எண்ணெய், தேங்காய் வழிபாடு, விழாக்கள், கொடை, அதுக்கப்புறம் வந்து நாம உடுத்தக்கூடிய உடை, உறவு முறை, அதுல அந்த உறவு பெயர்கள் ரொம்ப டீடைல்டா மாமினா யாரு அத்தைனா யாரு அப்படிங்கிற ஒரு உறவு முறை. சோ நாம வந்து நமக்கு தெரிஞ்ச தமிழகம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பண்பாடுகள் நாம வந்து ஒரு ரொம்ப ஈஸியா கடந்து போயிருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம், நம்மளுடைய தமிழ்நாடு, சோ இத பத்தி தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த புக் வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓபனரா இருக்கும். சோ முதலாவது ஐயாவுக்கு ஒரு புகழ் வெளிச்சத்தை தேடி தந்தது அவருடைய முதலாவது நூல் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து அவர் ஆய்வுக்காக மேற்கொண்ட அந்த அழகர் கோயில். சோ இன்னைக்கு வர நிறைய பேர் வந்து இததான் ஒரு ரெஃபரன்ஸ் புக்காவே வந்து வச்சிருக்காங்க. கோயில்கள் குறித்து ஆராய்ச்சி பண்றது, சோ எல்லாத்துக்குமே இது ஒரு ரெஃபரன்ஸாவே வச்சிருக்காங்க. சமீபத்துல கூட பிக் பாஸ்ல கூட கமல் அவர்கள் வந்து இந்த புக் பத்தி பேசினாங்க. வெறுமனே ஒரு கோயில் அப்படின்னு மட்டும் இல்லாம அந்த கோயில் வந்து எப்படி அந்த சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த கோயில வந்து நிறுவும் போது அவங்களுக்கு அந்த கோயிலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ அததான் இந்த கோயிலுடைய ஒரு மைய புள்ளியா வந்து வச்சிருக்காங்க.
ஏன்னா அந்த கோயிலை எப்படி கட்டினாங்க, சோ அது எல்லாமே அது ரிலேட்டட் டு ஒரு கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதை சார்ந்து ஒரு உறவு இருக்கு பாத்தீங்களா, ஒரு பண்பாடு, ஒரு உறவு முறை. சோ அதை வந்து ரொம்ப டீடைல்டா இந்த புக்ல வந்து எழுதியிருப்பாங்க. இந்த புக்குடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த இடத்துலயுமே இது வந்து ஒரு ஆய்வு புக் அப்படின்லாம் வந்து தோணாது. சோ இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு வரலாற்றை ரொம்ப சிறந்த வகையில அவருடைய எழுத்துக்கள் மூலமாகவும், ஆய்வுகள் மூலமாகவும், கட்டுரை மூலமாகவும், உரையாடல் மூலமாகவும் படம் பிடித்து காட்டின ஐயா திரு தோ. பரமசிவம் அவர்களுடைய டாப் 5 நூல்கள். சோ இதை சார்ந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. சோ அந்த எல்லா புக்ஸோடைய லிஸ்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு எந்த புக் வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த டாப் 5 பிக்ல இருந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நூலை வந்து வாசிச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்களே வந்து ரொம்ப உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும். ஐயா அவர்கள் வந்து காலமானாலும் அவங்களுக்கு நாம செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அஞ்சலி என்ன அப்படின்னா, ஐயாவுடைய புத்தகங்களை நாம வந்து வாசிக்கிறது தான். ஐயாவுடைய புக்ஸ் வந்து நிறைய லைப்ரரிஸ், எல்லா லைப்ரரியிலயுமே இருக்கு. அதே மாதிரி எல்லா புக் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க வந்து வாசித்து பாருங்க. நன்றி. அடுத்த வீடியோல வேற ஒரு புக் பத்தின இன்ஃபர்மேஷனோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நாவல் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை ஹிட் பண்ணுங்க. தேங்க்யூ.